அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம எந்த விஷயங்கள் கட்டாயம் செய்யணும், எந்த விஷயத்தை கட்டாயம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் முதல் முறையாக ஆன்மீகம் மாம்லாக் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 மாதங்களும் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவற்றில் மார்கழி பெருமாளை வழிபடுவதற்கு உரிய மாதமாகவும், புரட்டாசி மாதத்தில் ஒரு பாதி பார்த்திங்கன்னா பித்ரு வழிபாடும், மறுபாதி நவராத்திரி என்றும் அம்மன் வழிபாடுக்கும் உரியதாக இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுடைய வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதம். அதனால் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு கட்டாயம் இந்த ஆடி மாதம் முழுவதும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த ஆடி மாதத்தை பார்த்திங்கன்னா கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக கருதப்படுது. பொதுவாக இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து சூட்சமமான அதிர்வுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த அதிர்வுகள் ஏற்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடலுக்கும் சரி, ஆரோக்கியத்திற்கு அதிக வலுவை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திரம், ஜெபம், அதுக்கப்புறம் முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவது, அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டை செய்வதன் மூலமாக அது பல மடங்கு பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதம் முதல் நாளே நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குலதெய்வம் நம்மளுடைய நிலைவாசலில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலைவாசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம நிலைவாசல் பூஜையும் அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதோடு மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் பார்த்திங்கன்னா கட்டாயம் மாயிலை தோரணம் கட்டுறது ரொம்ப அவசியம். ஒற்றைப்படை எண்களில் பார்த்திங்கன்னா மாயிலை கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை தோரணம் கட்டுறதும் ரொம்ப நல்லது. வேப்பிலை தோரணம் பொதுவாக ஆடி மாதத்திற்கு உகந்த ஒரு பொருள். அந்த வேப்பிலையை பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது. அன்று குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் குலதெய்வ செம்பு வைத்து அதில் நீர் ஊற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் மங்களகரமான தன்மை கொண்ட பொருட்களை அதில் சேர்க்கணும். ஜவ்வாது இது போன்ற வாசனை திரவியங்கள் அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ஒரு மாயிலை கொத்து வைத்து, அதுக்கப்புறம் தேங்காய் வைத்து நீங்கள் கலசமாக வச்சு கூட வழிபடலாம். இல்லைன்னா செம்பு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேப்பிலை மட்டும் வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த செம்பு முன்னாடி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வழிபடும் விதத்தில் ஒரு விளக்கு, ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தோட இறுதியில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரும். பொதுவாக அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சிலரால் பண்ண முடியாத நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் வர்ற ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை அல்லது 3வது வெள்ளிக்கிழமை இது மாதிரி ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் நோன்பு பிடிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா அன்று பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள், அதாவது சுமங்கலி பெண்கள் கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கையில் சரடு கட்டிட்டு, அதாவது நோன்பு சரடு அப்படின்னு சொல்லப்படுற சரடு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை தொடர்ந்து செய்யலாம். அம்மனுக்கு உகந்த அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி தேவியை நீங்கள் படமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லது கலசம் தயார் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களால் எந்த அளவில் நீங்கள் வழிபாடு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் தயார் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு, முடிந்த அளவுக்கு 3 இல்லைன்னா 5 சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த தாம்பூலம் கொடுக்கலாம். இது போன்ற விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் செய்கிறதன் மூலமாக கட்டாயம் பார்த்திங்கன்னா மாங்கல்ய பலம் கூடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருது. அந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி மாலை நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3 நாள் கணக்கு விதத்தில் வீட்டுக்கு பெண்களை அழைச்சி நீங்கள் வழிபாடு மேற்கொண்டு தாம்பூலம் கொடுக்கலாம். அன்றைக்கி நீங்கள் பண்ண முடியாத நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஆடி மாதத்தில் வர்ற எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் வரலட்சுமி நோன்பை நீங்கள் கடைபிடிக்கலாம். இது போன்ற பூஜைகள், அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு, வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இந்த ஆடி மாதத்தில் செய்கிறதன் மூலமாக இந்த சடங்குகள் பார்த்திங்கன்னா பல்வேறு சாதகமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனம், தானியம், ஆரோக்கியம், சம்பத், சந்தானம், தீர்க்க சுமங்கலி பாக்கியம், வீரம், கஜலட்சுமி அப்படின்னு 8 வகையான லட்சுமி தாயார்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா தனலட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா பண பலனை நம்மளுக்கு அதிகரிக்க செய்யும். தானிய லட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை இல்லாமல் நம்மளை வாழ்க்கையில் உயர்வடைய நம்மளுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம்.
ஆரோக்கிய லட்சுமி வழிபடுறதன் மூலமாக நல்ல உடல்நலன், ஆரோக்கியம், அதுக்கப்புறம் அதிக ஆயுள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பத் லட்சுமியை வழிபாடு செய்கிறது செல்வம் மற்றும் சொத்துக்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தான லட்சுமி வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா நல்லுழக்கம், ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததிகள் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் பெருக நம்மளுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய தைரிய லட்சுமியை வழிபடுறது பார்த்திங்கன்னா சவால்களை எதிர்கொண்டு நம்ம வலிமையாக வாழ்கிறதுக்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த அனைத்து விதமான மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்கிறோம். பொதுவாக எந்த ஒரு பெண் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு விரதம் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ கட்டாயம் இந்த அனைத்து விதமான லட்சுமிகளுடைய அருளும் வந்து கிடைக்கும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடித்து முடிக்கும் பொழுது இந்த அனைத்து வரங்களோடு சேர்ந்து சுமங்கலி பாக்கியமும் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய வரம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொதுவாக வந்து திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டு முக்கியமாக ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பாளம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது தான் இந்த விரதத்தினுடைய முக்கிய நோக்கம். பொதுவாக திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து பூஜை செய்து பிறகு தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் இறுதியாக வாழ்க்கையில் பல்வேறு வகையான செழிப்பு மற்றும் நல்வாழ்க்கைக்கு முக்கிய அங்கமாக பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகள் இருக்குது. இந்த வரலட்சுமி விரதத்தோடு சேர்ந்து வீட்டில் செல்வம் கொழிக்க ஆடி மாதத்தோட வழிபாட்டுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும். வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை வந்து பெற முடியும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. மங்களத்தன்மை கொண்ட குங்கும அர்ச்சனை பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் இருக்க சிலைகளுக்கு செய்கிறது ரொம்ப அவசியம். கோயில்களுக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் வாங்கி இந்த ஆடி மாதத்தில் கொடுக்கறது அம்மனுடைய அருளை வந்து பெற்றுத்தரும். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா வீடுகளில் திருவிளக்கு பூஜை நடத்துறது ரொம்ப விசேஷம். கோவில்கள்லையும் திருவிளக்கு பூஜை வந்து நடத்துனாங்கன்னா கட்டாயம் கலந்து கொள்வது மிகவும் நல்லது. சுமங்கலி பெண்கள் அதுக்கப்புறம் கன்னி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது நல்லது. நான் ஏதேனும் ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுமங்கலி பெண்களோடு சேர்ந்து வீட்டில் இருக்க கன்னி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வழங்கலாம். அதோடு சேர்த்து சிறு பெண் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். சின்ன வளையல் இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோடு சேர்ந்து பண்ணலாம். குடும்பத்தில் நோய் நொடி நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கூழ் காய்ச்சி அனைவரும் கொடுப்பது வழக்கம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கோவில்களில் கூழ் காய்ச்சி கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. உணவு தானம் செய்கிறது, வஸ்திர தானம் செய்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் கடைபிடித்து வாழ்வில் வளம் பெறவும் செல்வ செழிப்பு பெற்று குழந்தைகளுடைய நலனுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் கட்டாயம் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது பெண்களாகிய நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் எதை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம். ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உரிதான ஒரு மாதமோ அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளில் சுப காரியங்களுக்கு உகந்த மாதம் அல்ல. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம், நிச்சயதார்த்தம் போன்றவற்றை இந்த மாதத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கிரகப்பிரவேசம், காதுகுத்து இது போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் கட்டாயம் செய்யவே கூடாது. பொதுவாக இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு வைப்பது இந்த நாள் வந்து உகந்த நாட்கள் அல்ல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு மொட்டை போடுவதும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. பொதுவாக ஆடி மாதத்தில் நிறைய கோவில்களுக்கு போவோம், மொட்டை போடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஸோ கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மொட்டை போடக்கூடாது. இந்த ஆடி மாதம் முடிந்ததுக்கப்புறம் வேணால் வேண்டுதல்களை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண் பார்க்குற விஷயங்கள் கூட இந்த நாட்களில் வந்து செய்கிறத கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது. இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் செய்யலாம். மந்திர ஜபம், ஹோமம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா செய்யலாம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களை கட்டாயம் செய்து செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்த்து இந்த ஆடி மாதத்தை மங்களகரமாகவும் நேர்மறை ஆற்றலுடன் கூடிய மாதமாக நீங்கள் கொண்டு சென்று வாழ்வில் வளம் பெற இந்த மாதத்தை பயன்படுத்திக்கங்க. கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மாம் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.